மதிப்பிற்குரிய பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, வணக்கம். இதுவரை நமது வலைத்தளத்தில் உறுப்பினர்கள் ஆகாதவர்கள் உறுப்பினர்கள் ஆகிக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். அன்பு மாணவ செல்வங்களே, இன்றைய வகுப்பில் மோடல் ஆக்சிலரிஸ் குணாதிசய துணை வினை சொற்களில் மெய், மைட் இந்த இரண்டு துணை வினை சொற்களின் பயன்கள் என்ன, அவைகள் எத்தனை இடங்களில் பயன்படுத்தப்படுகின்றன என்பதை தகுந்த எடுத்துக்காட்டுகளுடன் முழுமையாக பார்ப்போம். வாருங்கள். Auxiliary verbs part 3 பாகம் 3. 7 uses of may, 10 uses of might. அதாவது மே என்ற சொல்லின் 7 பயன்களும் might என்ற துணைவினை சொல்லின் 10 பயன்களும் இங்கே கொடுத்திருக்கிறேன். படக்காட்சி 203, நாள் 9/11/2023. ஆக்சிலரி வெர்ப்ஸ் துணை வினை சொற்கள் பார்ட் 3. முதலில் மெய், அதாவது மூன்றாவது, ஏற்கனவே 2 துணை வினை சொற்கள் குணாசிய துணை வினை சொற்கள் கென் அண்ட் குட் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது இன்று மூன்றாவது வினை சொல்லாகிய மேயும் 4வது துணை வினை சொல்லாகிய மைட்டையும் பார்த்திருக்கிறோம். மெய் பாருங்கள், இதனுடைய உச்சரிப்பு மெய். மெய் பெர்ஹாப்ஸ், பாசிபிள், ஆஃப் கோர்ஸ் என்ற பொருளில் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது இயலும், சாத்தியம், இருக்கலாம், நடக்கலாம். இட் இஸ் பாசிபிள், இது சாத்தியம் என்ற பொருளில் இந்த மே என்னும் துணை வினைச்சொல் பயன்படுத்தப்படுகிறது. மே யூஸ்வலி எக்ஸ்பிரஸஸ் பாசிபிலிட்டி, அதாவது சாத்திய கூறுகளவே மே அதிக அளவுக்கு கூறுகிறது. பாசிபிலிட்டியை பயன்படுத்துவதற்கு மே என்ற துணை வினைச்சொல் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. பாருங்க, he may swim across the river, அவன் இந்த ஆற்றை நீந்தி கடக்கலாம். இட் இஸ் பாசிபிள், இது சாத்தியம். he may work this sum, அவன் இந்த கணக்கை செய்யலாம், இது சாத்தியம். Forms of may in affirmatives, negatives, interrogatives and negative interrogatives, அதாவது நேர்மறை வாக்கியம், எதிர்மறை வாக்கியம், வினா வாக்கியம், எதிர்மறை வினா வாக்கியம், இந்த 4லும் மேயினுடைய உருவம் எப்படி இருக்க வேண்டும் பாருங்கள். அஃபர்மேட்டிவ் மே நேர்மறை, எதிர்மறை நெகட்டிவ் எதிர்மறை மே நாட், மெயின்ட், மே நாட், மேயன்ட். அதுக்காகத்தான் நான் உச்சரிப்பையும் அருகிலேயே வைத்திருக்கிறேன். மேயன்ட், மேயன்ட், மேயன்ட். இன்டரோகேட்டிவ் வினா, மே ஐ யூஸ் யுவர் புக். நெகட்டிவ் இன்டரோகேட்டிவ், மே ஐ நாட் யூஸ் யுவர் புக் ஆர் மேயன்ட் ஐ யூஸ் யுவர் புக். மே நாட்டு தனியாக பிரிஞ்சோம்னா நாட்டு சப்ஜெக்டுக்கு பின்னாடி வந்துடும். மேன்னு சொன்னா சப்ஜெக்டுக்கு முன்னாடி 2 மே வந்துடும். மே கேன் பி யூஸ்ட் ஃபார் ஆல் பர்சன்ஸ் இன் த ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர், அதாவது நிகழ்காலத்திற்கு குறிப்பதற்கு, நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் எல்லா இடங்களிலும் தன்னிலை, முன்னிலை, படர்கை, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், இந்த 3லும் மேயை பயன்படுத்தலாம். பாருங்க, முதல் பயன் பாருங்கள், பெர்மிஷன். முதல் பயன் அனுமதி. மே can be used for granted permission in the present or future. வழங்கப்பட்டுள்ள அனுமதியை கூறுவதற்கு, வழங்கப்பட்டுள்ள அனுமதியை தெரிவிப்பதற்கு மேயை பயன்படுத்தலாம். இங்க பாருங்க, இது 3 பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், 3ல் எவ்வாறு பயன்படுகிறது.
முதல் பர்ஸ்பெக்ட் சொன்னேன். I may take a day off whenever I want. That is, I have got permission. இதற்கு நான் அனுமதி பெற்றிருக்கிறேன். I may take a day off whenever I want. எப்பொழுது வேண்டாலும் நான் ஒரு நாள் லீவ் எடுத்துக்கொள்ள அதற்கான அனுமதியை நான் பெற்றிருக்கிறேன். நான் அனுமதியை பெற்றிருக்கிறேன். It means I have permission to take a day off whenever I want. எப்பொழுது வேண்டுமானால் ஒரு நாள் விடுப்பெடுப்பதற்கு நான் அனுமதி பெற்றிருக்கிறேன். I may or might is a little more useful in indirect speech. அதாவது may, might ரெண்டையும் பயன்படுத்தலாம். இன்டைரக்ட் ஸ்பீச்சில் பயன்படுத்தலாம். எதுக்கு? ஐ மீன் பெர்மிஷனுக்கு, அது அனுமதிக்கு. He says he may leave the office as soon as you have finished the work. He says you may leave the office as soon as you have finished the work. Direct speech. பணியை முடித்தவுடன் நீ செல்லலாம். அவன் சொன்னான் பணியை முடித்தவுடன் நீ செல்லலாம். ஏன்னா இங்க ரிப்போர்ட்டிங் ஒர்க் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு. எனவே டைரக்ட்லியும் இன்டைரக்ட்லியும் அதே டென்சஸ் தான் இருக்கும். He says that I may, அதாவது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சிலும் டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கும். மே இங்கே மே தான். ஏன்னா இங்கே ரிப்போர்ட்டிங் ஒர்க் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கனால ரிப்போர்ட்டட் ஒர்க்கும் மேல ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கும். இங்கே ஐ மீன் கண்டிஷனல் டென்ஸ். He said that I may leave the office as soon as I have finished the work. Direct, indirect. இதே past tenseல பாருங்க. He said reported verb, reporting verb past tenseல இருக்கு. He said you may leave the office as soon as you have finished the work. Indirect. He said that I might leave the office as soon as I have finished the work. இது ரிப்போர்ட்டிங் வேர்ப். அதனால அப்போ ரிப்போர்ட்டட் ரிப்போர்ட்டிங் வேர்ப் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கனால ரிப்போர்ட்டட் வேர்பும் பாஸ்ட் டென்ஸ்ல வரும். He said that இங்க may because both reporting and reporting verb is in present tense, so reported verb also is in present tense. A reported verb is in past tense, so reporting verb is in past tense, so reported verb also in past tense. Might, may, might. Second person. Here may is chiefly used when the speaker is giving permission. அதாவது பேசுபவர் கேட்பவனுக்கு அனுமதி வழங்குகின்ற பொழுது மேயை பயன்படுத்தப்படுகிறது. You may park here. Granting permission. அனுமதி வழங்கியாச்சு. You may park here. Granting permission. அனுமதி வழங்கல். It means I give you permission to park. It does not normally mean the police etc. allow you to park or you have a right to park here. என்னன்னா you may park here. Granting permission. அவன் தான் அந்த பேசுபவன் தான் அங்கே அனுமதி கொடுக்குறான். அதாவது காவல்துறையோ அல்லது வேறு எந்த அதிகாரம் உள்ள எந்த துறையோ அனுமதி வழங்கவில்லை. அதே மாதிரி இது என்னுடைய உரிமையும் அல்ல. இது காவல்துறை போன்றவர்களுடைய அனுமதியும் கிடையாது, அல்லது உன்னுடைய உரிமையும் கிடையாது. நான் உனக்கு அனுமதி வழங்குகிறேன். அந்த இடத்துல தான் இதை பயன்படுத்த முடியும். செகண்ட் பர்சன் ஸ்பீக்கர் கிராண்டிங் பெர்மிஷன், அவ்வளவுதான். தேர்ட் பர்சன் பெர்மிஷன் கிராண்ட் பண்றத இங்க சொல்ல முடியாது செகண்ட் பர்சன். அதே மாதிரி என்னுடைய ரைட்ஸையும் செகண்ட் பர்சன்ல சொல்ல முடியும். தேர்ட் பர்சன் முன்னிலை. may can be used here as above when the speaker is giving permission. அதே மாதிரி செகண்ட் பர்சன்ல எப்படி யூஸ் பண்ணணுமோ அதே மாதிரி தேர்ட் பர்சனில் பேசுபவர் ஸ்பீக்கர் பேசுபவர் அனுமதி வழங்குகின்ற பொழுது இதனை பயன்படுத்தலாம். He may take my car. அதை சொல்றாரு, ஸ்பீக்கர் சொல்றாரு. He may take my car. I give him permission to take it. அவனுக்கு என்னுடைய காரை பயன்படுத்த நான் அனுமதி வழங்குகிறேன்.
they may phone the office and reverse the charges. I give permission to phone. அதாவது என்னுடைய காரை பயன்படுத்துவதற்கு நான் அனுமதி வழங்குகிறேன். அதாவது ஃபோன் செய்வதற்கு நான் அனுமதி வழங்குகிறேன். ஐ கிவ் பெர்மிஷன் டு ஃபோன். அதாவது தொலைபேசி மூலம் பேசுவதற்கு நான் அனுமதி வழங்குகிறேன். பட் இட் இஸ் சீஃப்லி யூஸ்ட் இன் இம்பர்சனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கன்சர்னிங் அத்தாரிட்டி அண்ட் பெர்மிஷன். இருந்தாலும் இந்த மே என்பது என்ன, இம்பர்சனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒருவரை சொல்லாமல் பொதுவாக ஒருவரை குறித்து சொல்லாமல் பொதுவாக சொல்லுகின்ற பொழுதுதான் இந்த மே என்ற துணை வினை சொல் அதிகம் அனுமதி வழங்குவதற்கு அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. பாருங்க, இஃப் convicted an accused person may appeal. If convicted an accused person may appeal. இங்க வந்து யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, பொதுவாக சொல்லப்படும். இம்பர்சனல், நீயா நானா அவனான்னு இல்லை, இம்பர்சனல், யாரையும் குறிப்பிட்டு சொல்லாமல் இது சொல்லப்படுகிறது. அந்த இடத்தில் தான் இந்த மே என்னும் துணைவினை சொல் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது என்பது. இஃப் கன்விக்டட், தண்டிக்கப்பட்டவன். இஃப் கன்விக்டட் an accused person, தண்டிக்கப்பட்டால் அந்த தண்டிக்கப்பட்டவன் மேல்முறையீடு செய்யலாம். இஃப் கன்விக்டட் an accused person may appeal. It is his right. It is his right. It is his right. It is his right. அது அவனுடைய உரிமை. அடுத்து பாருங்க, இந்த பெர்மிஷன்லேயே முதல் கிராண்டிங் பெர்மிஷனை பார்த்தோம். அடுத்து பி வந்து ரிக்வெஸ்ட் ஃபார் பெர்மிஷன், அனுமதி கேட்டல். May is possible and can be used for the present or future. அதாவது அனுமதி கேட்டலுக்கு நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய இரண்டிற்கும் மேயை பயன்படுத்தலாம். மேயை பயன்படுத்தலாம். May is possible and can be used for the present or future. May I use your book? Requesting permission. அனுமதி வேண்டல். May I is a little more formal than could I. அதாவது இந்த பெர்மிஷன் அந்த அனுமதி கேட்பதற்கு குட்டை என்று கேட்கலாம். ஆனால் அதை விட வந்து மிக பொருத்தமானது, மோர் ஃபார்மல், அது மிக முறையானது. மே ஐ இஸ் மோர் ஃபார்மல் தன் குட்டை. எனவே இவங்க வந்து அனுமதி கேட்பதற்கு நம் மே ஐயை தான் பயன்படுத்த வேண்டும். குடையை பயன்படுத்தலாம், ஆனால் அது பொருளில் சற்று மாறுபடும். மே ஐ யூஸ் யுவர் புக்? ரிக்வெஸ்டிங் பர்மிஷன். மே ஐ இஸ் a little more formal than could I. Mayn't is not used in requesting permission. அதாவது அனுமதி வேண்டுகின்ற பொழுது may not or may not or mayn't, may not is not used. அனுமதி கேட்கின்ற பொழுது, வேண்டுகின்ற பொழுது அந்த வினாவில் may not பயன்படுத்துவது இல்லை. அடுத்து சி, முதல் கிராண்டட் பெர்மிஷன், ரெண்டாவது வந்து கிராண்டிங் பெர்மிஷன், அது மூன்றாவது வந்து கிராண்டிங் பெர்மிஷன் ஆர் ரெவியூசிங் பெர்மிஷன். அதாவது 1 அனுமதி வழங்கல், 2 அனுமதி கேட்டல், 3 அனுமதி கொடுத்தல் அல்லது அனுமதி மறுத்தல். கிராண்டிங் பெர்மிஷன் ஆர் ரெவியூசிங் பெர்மிஷன், அனுமதி கொடுத்தல் அல்லது அனுமதி மறுத்தல். அஃபர்மேட்டிவ் ஆன்சர்ஸ் டு மே ஐ ரிக்வெஸ்ட் will normally be. நேர்மறை பதிலுக்கு எவ்வாறு இருக்கும்? அதாவது ஒரு கேள்வி மேயை வச்சு கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு பதில் எவ்வாறு இருக்க வேண்டும்? அது நேர்மறை பதில். சரி என்கின்ற பதில் எவ்வாறு இருக்க வேண்டும், நேர்மறை பதில் எவ்வாறு இருக்க வேண்டும், எதிர்மறை பதில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை வரையறுத்திருக்கிறார்கள். பாருங்க, நேர்மறை பதில் அஃபர்மேட்டிவ் ஆன்சர். மே ஐ யூஸ் யுவர் புக், அனுமதி வேண்டல். மே ஐ யூஸ் யுவர் புக், ரிக்வெஸ்டிங் பெர்மிஷன், அனுமதி வேண்டல். அதற்கு பதில் எப்படி இருக்குன்னு பாருங்க, எப்படி இருக்கலாம்? எஸ் யூ மே, எஸ் ஆஃப் கோர்ஸ், ரெண்டும் சொல்லலாம்.
Yes, I may. May I use your book? Yes, you may. Yes, of course. இந்த ரெண்டையும் சொல்லலாம். Granting permission. இதுதான் அனுமதி வழங்கக்கூடிய முறை. அனுமதி கேட்டல் may I use your book? அனுமதி கொடுத்தல் yes, you may. Yes, of course. Of course means yes, you may. அனுமதி வழங்க. இதுதான். அப்போ இது அஃபர்மேட்டிவ் நேர்மறை பதில், சரி என்ற பதிலை கொடுத்தல். இப்போ ஃபார் எ நெகட்டிவ் ஆன்சர் இல்லை என்ற பதிலை சொல்லுகின்ற பொழுது அது எப்படி இருக்க வேண்டும்? எதிர்மறை பதில். நேர்மறை பதில் சரி, எதிர்மறை பதில் நெகட்டிவ் ஆன்சர். அது எப்படி இருக்கணும்? நோ யூ மே நாட், நோ யூ மே நாட். ரெஃப்யூசிங் அதாவது அனுமதி மறுத்தல். அவ்வளோ. அப்போ கிராண்டிங் பெர்மிஷன், ரெஃப்யூசிங். அப்போ 3 பார்த்துட்டோம். இந்த பெர்மிஷனில் ஒன்று கிராண்டட் பெர்மிஷன், ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது ரிக்வெஸ்டிங் பெர்மிஷன், அனுமதி கேட்கறது. படி அனுமதி எப்படி கேட்கறது. 3 மேயை பயன்படுத்தி எப்படி அனுமதி வழங்குவது, அனுமதி வழங்கல் அல்லது அனுமதி மறுத்தல், 3ஐயும் பார்த்துருக்கோம். அடுத்து மேயினுடைய பயன், பாசிபிலிட்டி, சாத்தியக்கூறுகள். இந்த சாத்தியத்தை கூறுவதற்கு எவ்வாறெல்லாம் மேயை பயன்படுத்தலாம் பாருங்க. 1 மே பிளஸ் பிரசன்ட் இன்ஃபினிட்டிவ் can express possibility in the present or future. Here may is used in the meaning perhaps. இந்த இதில் 1 வந்து மே பிளஸ் பிரசன்ட் இன்ஃபினிட்டிவ், அதாவது மே பிரசன்ட் இன்ஃபினிட்டிவ்னா present tense, present verb, may plus present verb. இப்படி may plus present verb வந்து நிகழ்காலத்துக்கும் பயன்படுத்தலாம், எதிர்காலத்துக்கும் பயன்படுத்தலாம். இங்க இந்த may என்பது perhaps ஒருவேளை என்ற பொருளில் பயன்படுத்தப்படுகிறது. பாருங்க, he may tell his wife, perhaps he tells or will tell his wife. ஒருவேளை அவன் அவனுடைய மனைவியிடம் சொல்லுகிறான் அல்லது சொல்வான். இங்க 2 இருக்கும். பிரசன்ட் டென்ஸுக்கும் இதை பயன்படுத்தலாம். he may tell his wife பிரசன்ட் டென்ஸுக்கும் குறிக்கும், ஃபியூச்சர் டென்ஸையும் குறிக்கும். அடுத்துங்க பாருங்க, he may emigrate, அவன் வேறு இடத்திற்கு செல்லலாம், வாழ்வாதாரத்தை நோக்கி வேறு இடத்திற்கு செல்லலாம். he may migrate, இது ஃபியூச்சர் டென்ஸை மட்டும்தான் குறிக்கும். he may migrate, அவன் வேறு இடத்திற்கு இடம்பெயர்ந்து செல்லலாம். perhaps he will emigrate, இது ரெண்டுக்கும் present future, இது ஃபியூச்சருக்கு மட்டும்தான். he may emigrate means perhaps he will emigrate, ஒருவேளை அவன் இடம்பெயரலாம். 3 பாருங்க, தேவி may know Ronnie's address. இங்க வந்து perhaps தேவி knows Ronnie's address, இது சிம்பிள் present tense மட்டும்தான் பயன்படுத்தணும். இந்த பாருங்க, இது பிரசன்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் டென்ஸ் ரெண்டிலையும் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி வாக்கியத்தை, இந்த மாதிரி கருத்தை வந்து எதிர்காலத்தை, ஏன்னா இந்த செயல் எதிர்காலத்தில் தான் நடக்க போகுது, அதனால எதிர்காலத்தில் மட்டும்தான் பயன்படுத்தலாம். இது அவளுக்கு தெரிந்திருக்கிறது, நிகழ்காலத்தில் இருக்குது, தெரிந்திருக்கலாம். தேவி மே நோ ராணிஸ் அட்ரஸ், தட் இஸ் perhaps தேவி நோஸ் ராணிஸ் அட்ரஸ். ஒருவேளை தேவி ராணியினுடைய முகவரியை தெரிந்திருக்கலாம். அப்போ இது ரெண்டுக்கும் பிரசன்ட் ஃபியூச்சர், இது ஃபியூச்சருக்கு மட்டும், இது பிரசன்ட்டுக்கு மட்டும். இந்த மாதிரி அமைப்புகளை மனதில் ஏற்றிக்கொள்ளுங்கள். 3வது பாருங்க, பாசிபிலிட்டிஸ்ல மே இந்த நெகட்டிவ் அண்ட் இன்டராக்டிவ். மேங்கிறது வந்து எதிர்மறை வாக்கியத்திலும் வினா வாக்கியத்திலும் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும். The negative present no problems, அதாவது நெகட்டிவ்ல மேயை பயன்படுத்தும் போது அந்த எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனையும் எழுவதில்லை. இங்க பாருங்க, தேவி may not believe your story, தேவி உன்னுடைய கதையை நம்ப மாட்டாள். இங்க இந்த மே நாட்ல நோ ப்ராப்ளம். perhaps தேவி does not or will not believe your story. perhaps ஒருவேளை தேவி உன்னுடைய கதையை நம்ப மாட்டாள். பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் ரெண்டுக்குமே சொல்லலாம். தேவி மே நாட் பிலீவ் யுவர் ஸ்டோரி, நெகட்டிவ், நோ
Okay, no problem. Devi, perhaps Devi does not believe your story or will not believe your story. உன்னுடைய கதையை நம்ப மாட்டாள். But in interrogative is normally expressed by do you think or a construction with be plus likely. ஆனால் நெகட்டிவ்ல சொல்லும்போது மே நாட்னு சொல்லலாமா? ஆனால் இதே இதை வந்து இந்த பாசிபிலிட்டியை வந்து மே வச்சு கேள்வி கேட்க முடியாது அப்படிங்க பாசிபிலிட்டிக்கு. அதை மே வச்சு கேள்வி கேட்பது முறையான ஆங்கிலம் அல்ல, முறை சார்ந்த ஆங்கிலம் அல்ல. அதுக்கு பதில் அவன் எதை பயன்படுத்தலாங்கன்னா டூ யூ திங்க் அல்லது இஸ் லைக்லி, பி பிளஸ் லைக்லி, இஸ் லைக்லியை பயன்படுத்தலாம். Do you think he is alone? It is possible. Do you think he is alone? இது சாத்தியமா? Is it possible? Do you think he believes your story? Do you think he believes your story? It is possible. இது சாத்தியம். Is it likely that the plane will be late? Is it likely? Is it possible? இது சாத்தியமா? Is the plane likely to be late? Is it possible? இது சாத்தியமா? பாருங்க, may for possibility very seldom introduces a sentence. அதாவது ஒரு சென்டென்ஸ்ல அந்த பாசிபிலிட்டிக்கு மேயை வச்சு ஒரு சென்டென்ஸை ஒரு கேள்வி கேட்கறது வந்து ரொம்ப அபூர்வபூர்வமாகத்தான் அதை பயன்படுத்துறாங்க. ஏன்னா அதை பயன்படுத்த செல்லம், அதை பயன்படுத்துவது இல்லை. இங்க பாருங்க, ஒரு கேள்வி கேட்கலாம். When may we expect you? Rarely used. When may we expect you? உங்களை நாங்கள் எப்பொழுது எதிர்பார்க்கலாம்? இந்த மாதிரி கேள்வி இந்த மே வச்சு கேள்வி கேட்கறது இல்லை அப்படிங்கிறான். பயன்பாடு குறைவு அப்படிங்கிறான். What may be the result of the new tax? புதிய வரியை பற்றி அதனுடைய விளைவுகள் எவ்வாறு இருக்கும் என்பதை அந்த மே வச்சு இந்த மாதிரி கேள்விகள் கேட்பது வந்து மிக அரிது. ஏன் பயன்படுத்துவதில்லை என்றே சொல்லலாம். வெரி seldom, அதாவது it is not used. கேள்வியில் இந்த மேயை வச்சு ஒரு பாசிபிலிட்டியை சொல்ல முடியாது அப்படிங்கிறான். பட் a construction with the be plus likely or think is more useful. அந்த மேலே சொன்னாலும் அதே மாதிரி ஒன்று think or is be plus likely. இதவே இப்படித்தான் சொன்னாங்க. When are you likely to arrive? Normal use, வழக்கமான பயணம் தான். When are you likely to arrive? Or what do you think the result will be? இந்த மாதிரி ரெண்டு கேள்வி கேட்கறது. When may we expect you பதில் when are you likely to arrive? இதுதான் அவங்க வந்து நார்மலாக பயன்படுத்துகிறாங்க, பொதுவாக பயன்படுத்துகிறார்கள், வழக்கமாக பயன்படுத்துகிறார்கள். அதே மாதிரி what may be the result of the new tax? அதை இப்படி தான் பயன்படுத்துகிறாங்க. What do you think the result will be? எனவே நார்மலாக வந்து ஒரு பாசிபிலிட்டியை வந்து மே வச்சு கேள்வி கேட்கறது இல்லை. அந்த அமைப்பு அமைச்சு காமிச்சிருக்காங்க, அவ்வளோதான். அந்த பாசிபிலிட்டியை கேள்வியாக கேட்கறதுக்கு டூ யூ திங்க் ஆர் பி பிளஸ் லைக்லி தான் வச்சு கேட்கணும். However, may in the affirmative can form part of a question. அதாவது இருந்தாலும் மே எங்க பண்ணலாம், ஒரு கொஸ்டின் வருது, ஒரு வினா வருது, அந்த வினாக்குள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வினாக்குள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தா அந்த ஸ்டேட்மெண்ட்ல மே கேன் பி யூஸ்ட், மேயை பயன்படுத்தலாம். தனியாக ஒரு கொஸ்டின்ல வந்து மேயை பயன்படுத்தக்கூடாது, பாசிபிலிட்டி இல்லை. ஆனால் ஒரு வினாக்குள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தால் அங்கே மேயை பயன்படுத்தலாம், பாசிபிலிட்டியை குறிப்பதற்கு. Do you think he may not be able to play? Do you think is not அதான் கொஸ்டின், இன்டரோகேஷன். இங்கே இது வந்து ஸ்டேட்மெண்ட். He may not be able வந்து ஸ்டேட்மெண்ட். Do you think he may not be able to play? அவன் விளையாட மாட்டான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அவனால் விளையாட முடியாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அப்போ ஒரு பாசிபிலிட்டியை குறிக்கிறதுக்கு மே வச்சு கேள்வி கேட்க கூடாது. ஆனால் மே ஒரு வினா வாக்கியத்தில், ஒரு ஸ்டேட்மெண்டில், வினா வாக்கியத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்டில், ஒரு செய்தி வாக்கியத்தில் மேயை பயன்படுத்தலாம். அடுத்து பாருங்க, மே பிளஸ் பெர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ். அதாவது மை
ஐ மீன் may plus have plus past participle. இதுதான் may plus perfect infinitive. perfect infinitive have plus past participle. அதுதான் perfect infinitive. may plus have plus past participle. இந்த அமைப்பில் இந்த அதாவது வினைச்சொற்களை இந்த அமைப்பில் வைத்து பயன்படுத்தலாம். This form is used in speculation about past actions. அதாவது இறந்த காலத்தை பற்றிய யூகத்தை வெளிப்படுத்துவதற்கு ஸ்பெகுலேஷன், இறந்த காலத்தை பற்றிய யூகத்தை வெளிப்படுத்துவதற்கு, இறந்த காலத்தில் நடந்த செயல் அது நடந்திருக்கலாம், நடக்காமல் இருக்கலாம், எப்படி நடந்திருக்கலாம். எனவே ஒரு இறந்த கால செயலின் யூகத்தின் அடிப்படையில் கூறுவதற்கு மே பிளஸ் have plus past participle பயன்படுத்தலாம். பாருங்க, he may have gone, அதான் சொன்னா he may have gone. இது இறந்த காலத்தில் நடந்த செயல், இறந்த காலத்தில் நடந்தது. அதுக்கு அதன் பாருங்க, எதுக்கு சொன்ன, it is possible that he went or he has gone. he may have gone அப்படிங்கிறதுனுடைய பொருள் ரெண்டுவாகவும் இருக்கலாம். it is possible that he went, அவன் போயிருக்கலாம், அவன் possible, அது ஒருவேளை அவன் போயிருக்கலாம். or he has gone, ஒருவேளை அவன் போயிருந்திருக்கலாம், ஒருவேளை போயிருந்திருக்கலாம். perhaps he went or has gone. it is possible that he went or has gone, or perhaps he went or has gone. இந்த ரெண்டுமே இதனுடைய பொருள்படும். he may have gone means it is possible that he went or has gone, or perhaps he went or he has gone. தமிழ்ல பாருங்க, அவன் ஒருவேளை போயிருக்கலாம், perhaps he went, அல்லது அவன் ஒருவேளை போயிருந்திருக்கலாம், perhaps he has gone, he went or has gone. போயிருக்கலாம் அல்லது போயிருந்திருக்கலாம். அதாவது மேயினுடைய நான்காவது பயனை பாருங்கள். may can be used in conditional sentences instead of will to indicate possibility instead of certain result. அதாவது கண்டிஷனல் சென்டென்சஸ் டைப் 1, கண்டிஷனல் டைப் 1ல் வந்து வில்லை பயன்படுத்தினால் அது உறுதித்தன்மையை, சர்டனிட்டியை கூறும். அந்த வில்லுக்கு பதில் மேயை பயன்படுத்தினால் அது ஊகத்தை கூறும். அது பாசிபிலிட்டி, அதாவது நடக்கலாம், அது பாசிபிலிட்டியை கூறும், அனுமானத்தை கூறும். அவ்வளவுதான். அப்போ வில்லை பயன்படுத்தினால் சர்டனிட்டி, உறுதித்தன்மையை கூறும். ஆனால் மேயை பயன்படுத்தினால் அது பாசிபிலிட்டி, அதாவது அனுமானத்தை கூறும். பெர்ஹாப்ஸ் என்ற பொருளில் அது பயன்படும். பாருங்க, if he sees you he will stop. certain, உன்னை பார்த்தால் அவன் நிச்சயம் நிறுத்துவான். certain, if he sees you he may stop. possibility, உன்னை பார்த்தால் அவன் ஒருவேளை நிறுத்தலாம். அப்போ வில்லை பயன்படுத்தின will stop means நிறுத்துவான், may stop means நிறுத்தலாம். ரெண்டு தான் வித்தியாசம். will stop means நிறுத்துவான், he will stop, he may stop means அவன் நிறுத்தலாம். அப்போ வில்லுக்கும் மேய்க்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். இது பிளஸ் ஃபர்ஸ்ட் டைப்ல இங்க பாருங்க, மே யூஸ் யூஸ்ட் இன், இது ரொம்ப முக்கியம். நான் வில்லை பயன்படுத்தினால் சர்டனிட்டி, மேயை பயன்படுத்தினால் பாசிபிலிட்டி, பெர்ஹாப்ஸ். அவ்வளவுதான். அடுத்து ஐந்தாவது, மேயின் ஐந்தாவது பயன். மே யூஸ் யூஸ்ட் இன் பொலைட் எக்ஸ்பிரஷன் ஸ்போக்கன், அதாவது பேச்சு இங்கிலீஷ்ல ஃபார்முலாவும் கொண்டாடு. அதாவது பணிவுடன் ஒரு கருத்தை தெரிவிப்பதற்கு பொலைட் எக்ஸ்பிரஷன் சொல்றான். பணிவுடன் ஒரு கருத்தை தெரிவிப்பதற்கு
மே பயன்படுத்தப்படுகிறது. Used to say as or suggest something in a polite way. ஒன்றை சொல்வதற்கோ அல்லது ஒன்றை கேட்பதற்கோ அல்ல ஒரு அறிவுரை கூறுவதற்கோ, சஜஸ்ட்னா அறிவுரை கூறுவதற்கோ இது பயன்படுத்தப்படுகிறது. மூணுக்கு நான் சென்டென்ஸ் கொடுத்திருக்கேன் பாருங்க. I may say that all these things are entirely irrelevant. Informing politely. இது மொத்தத்தில் பணிந்து தெரிவித்தல். I may say that all these things are entirely irrelevant. இந்த முழுமையும் முறையற்றதாக இருக்கிறது. Are entirely irrelevant. இந்த முழுமையும் பொருத்தமானது அல்ல. அதாவது இன்ஃபார்ம் பண்றோம். For informing, saying, பணிந்து தெரிவித்தல். May I use your book? பணிவுடன் அனுமதி வேண்டல். அதான் சொன்னாங்க, மூணு சொல்றாங்க. டு சே, ஆஸ்க். இது வந்து சேயிங், இன்ஃபார்மிங். இது வந்து பணிவுடன் கேட்டல். மே ஐ யூஸ் யுவர் புக்? ஆஸ்கிங் பொலைட்லி, பணிவுடன் கேட்டல். அடுத்து சஜஸ்டிங், அறிவுரை கூறல். மே ஐ சஜஸ்ட் தட் யூ கன்சிடர் த மேட்டர் ஃபர்தர் பிஃபோர் டேக்கிங் எனி ஆக்ஷன். அதாவது மேலும் நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னால் இந்த விஷயத்தை நீங்கள் முழுமையாக பாருங்கள். மேலும் இந்த விஷயத்தில் மேலும் நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னால் இந்த விஷயத்தை மீண்டும் திருப்பி பாருங்கள். மே ஐ சஜஸ்ட் யூ, அதான் அறிவுரை. மே ஐ சஜஸ்ட் யூ, ஐ அட்வைஸ். மே ஐ சஜஸ்ட் மீன்ஸ் ஐ அட்வைஸ் யூ to consider the matter further before taking any action. May I suggest means I advise you. That's may I suggest means I advise you. Suggesting an idea politely, ஒரு கருத்தை பணிந்து தெரிவித்தல். இது ஐந்தாவது பயன். ஆறாவது பயன் பாருங்க. May is used in the meaning although, இருப்பினும் என்ற பொருளில். although இருப்பினும், although என்ற பொருளில் மே பயன்படுத்தப்படுகிறது. பாருங்க, though one thing is true, some other thing is true. அதாவது ரெண்டு பொருள், ஒன்று உண்மையாக இருந்தாலும் மற்றொன்றும் உண்மையாக இருக்கின்ற பொழுது அந்த இரண்டையும் இணைப்பதற்கு though பயன்படுத்தப்படுகிறது. பாருங்க, I may be slow but at least I don't make stupid mistake. Both are possible. It may be slow that I don't make stupid mistakes. நான் மெதுவாக செய்யலாம், ஆனால் மோசமான பிழையை நான் செய்ய மாட்டேன். Both are possible. இரண்டும் சாத்தியம். Although this may sound like a simple process, it needs great care. Both are possible. அதாவது இந்த செயல் எளிமையாக தோன்றினாலும் இதற்கு அதிக கவனம் தேவை. Though this may sound like a simple process, இது ஒரு எளிமையான செயல் போன்று தோன்றினாலும் it needs great care. இதற்கு அதிக கவனம் தேவை. Both are possible. அப்ப இந்த இடத்துல although பயன்படுத்தலாம். அடுத்து பாருங்க, may is used to express some purpose. அதாவது ஒரு நோக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு may பயன்படுத்தலாம். இதுல வந்து இந்த so that, இந்த மேய்க்கு பின்னாடி வந்து so that என்ற அந்த சொற்றொடரை வைத்து வாக்கியங்கள் அமைக்கப்படுகிறது. The hero sacrifices his life so that his friend may live. அதாவது அவனுடைய நண்பன் வாழ வேண்டும் என்பதற்காக கதாநாயகன் தன்னை தியாகம் செய்கிறான். The hero sacrifices his life, தன் உயிரை தியாகம் பண்ணுகிறான். So that his friend may live. அப்பொழுது தன்னுடைய நண்பன் வாழ வேண்டும் என்பதற்காக தன் உயிரை நாயகன் தியாகம் செய்கிறான். அதான் பர்பஸ், அதான் நோக்கம். Here the purpose is making his friend live. இங்கே நோக்கம் நண்பனை வாழ வைத்தல். அதான் அந்த நோக்கத்தை தெரிவிப்பதற்கு. இப்போ இந்த மாதிரி 7 பயன்களை வந்து மேய்க்கு பார்த்துருக்கோம். அடுத்து பாருங்க, மைக்கில் வந்து அதே மாதிரி தான்.
மைட்ல 10 பிளேன்கள் பறக்க வைக்கிறோம். இதை பாருங்க, மைட். இதை எப்படி உச்சரிக்கணும் பாருங்க. இந்த ஸ்பெல்லிங்க்கும் இந்த உச்சரிப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. இது வந்து வார்த்தை, எழுத்துக்கள். இது வந்து உச்சரிப்பு. மைட். பாசிபிள் பெர்காப்ஸ், அது இருக்கலாம், அதாவது இருக்கலாம், இருந்திருக்கலாம், நடக்கலாம், நடந்திருக்கலாம் என்ற பொருளில் இது பயன்படுத்தப்படுகிறது. இருக்கலாம், இருந்திருக்கலாம், நடக்கலாம், நடந்திருக்கலாம் என்ற பொருளை, கருத்தை வெளிப்படுத்துவதற்கு மைட்டை நாம் பயன்படுத்தலாம். அங்க பாரு, uses of might. Might is always followed by the infinitives. ஏற்கனவே நம்ம வந்து மேல பார்த்தோம் இல்லையா, மேயும் வந்து மேக்கு பின்னாடியும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரும். அதே மாதிரி மைட்டுக்கு பின்னாடியும் ப்ரெசன்ட் வரைப்பு தான் பயன்படுத்த வேண்டும். இங்க பாருங்க, மைட் பிளஸ் ப்ரெசன்ட். மே எல்லா ஆக்சிலரி வெர்ப்ஸ்க்கு பின்னாடியும் ப்ரெசன்ட் வெர்பை தான் பயன்படுத்த வேண்டும். இதுதான் ஆங்கில இலக்கணத்தின் விதிமுறைகள். He might come tomorrow. Perhaps he will come. ஒருவேளை அவன் வரலாம். He might come tomorrow. Perhaps தாங்க. ஒருவேளை அவன் நாளை வரலாம். Perhaps he will come. ஒருவேளை அவன் நாளை வரலாம். It might rain in the evening. Perhaps it will rain. ஒருவேளை மாலை மழை பெய்யலாம். Perhaps it will rain in the evening. மாலையில் மழை பெய்யலாம். அடுத்து பாருங்க, அங்க பார்த்தது மாதிரி இங்கேயும் அங்க என்ன பார்த்தோமோ அதே மாதிரி பெர்மிஷன், பாசிபிலிட்டிஸ் எல்லாம் வரிசையாக பார்த்துக்கிட்டே வரப்போறோம். ஆனால் அதுக்கு இதுக்குள்ள வேறுபாடு என்ன என்பதையும் பார்ப்போம். பெர்மிஷன், அனுமதி கேட்டலும் வழங்கலும், பயன்படுத்தலாமா, தரலாமா போன்றவை. Might can be used for politely asking permission to do something. Permission. Might can be used for politely asking permission to do something. ஒரு செயலை செய்வதற்கு பணிவோடு அனுமதி கேட்பதற்கு மைட்டை பயன்படுத்தலாம். ஒன்று பாருங்க, might I borrow your pen? Polite request, பணிவான வேண்டுகோள். Might I borrow your pen? உங்களுடைய எழுதுகோலை நான் பயன்படுத்தலாமா? Might you lend me ₹1000? எனக்கு ஒரு 1000 ரூபாய் உங்களால் தர முடியுமா? May you lend me? Might you lend me? ஒரு 1000 ரூபாய் எனக்கு உங்களால் தர முடியுமா? Polite request. ஒன்று, Might I borrow your pen? Might you lend me ₹1000? Polite request. Both are polite request. ரெண்டுமே பணிவான வேண்டுகோள்கள். ஒன்றுல பாருங்க, ஒன்றுல ரெண்டு. Might is used when reporting that someone asked for permission to do something. அதாவது ஒரு செயலை செய்வதற்காக ஒருவன் அனுமதி கேட்டிருக்கிறான் என்பதை தெரிவிப்பதற்கு, ஒரு செயலை செய்வதற்கு அனுமதி கேட்டிருக்கிறான் என்ற கருத்தை வெளிப்படுத்துவதற்கு மைட்டை பயன்படுத்தலாம். Devi asked if she might come in and look around. அதாவது informing the request. Devi asked if I may come in and look around. Informing the request. அதாவது வேண்டுகோளை தெரிவித்தல், நான் உள்ளே வந்து சுற்றி பார்க்கலாமா என்று அவள் கேள்வி கேட்டாள். மேயனுக்கு பாருங்க, ரெண்டு கேள்வி கேட்கிறது. ஒரு செயலை செய்வதற்கு அனுமதி கேட்டல். That someone asked for permission to do something. Karthi asked whether he might introduce his father to you. நான் என்னுடைய தந்தையை உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாமா என்று கார்த்தி கேள்வி கேட்டான். அதாவது ஒரு அனுமதியை அறிமுகப்படுத்துவதற்கு, டு இன்ட்ரோடியூஸ், டு ரிப்போர்ட் தி பெர்மிஷன். இங்க பாருங்க, இங்க வந்து இஃப் வச்சிருக்கேன், இங்க வெதர் வச்சிருக்கேன், ரெண்டையும் பயன்படுத்தலாம். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்டைரக்ட் ஸ்பீச்சில் அங்கே கொஸ்டினை வந்து கொஸ்டினை வந்து டைரக்ட் இருந்து இன்டைரக்டுக்கு மாற்றும் போது இப்பவும் பயன்படுத்தலாம். அதாவது WH வேர்டு இல்லை அப்படின்னா இஃப்பையும் பயன்படுத்தலாம், வெதரையும் பயன்படுத்தலாம். அதுக்கு ரெண்டையும் பயன்படுத்தியிருக்கேன். Might is used when reporting the
putting that someone asked for permission to do something. ஒரு செயலை செய்வதற்கு ஒருவர் கேள்வி கேட்கின்ற பொழுது might நாம் பயன்படுத்தலாம். Devi asked if she might come in and look around. Karthi asked whether he might introduce his father to you. His father. It would be rather to him. அது நல்லா இருக்கும். யூக்கு பதில் ஹிம் வச்சுக்கலாம். அடுத்து affirmative answers to might I is normally, அதாவது நேர்மறை பதில் எவ்வாறு இருக்கும் என்பதை பாருங்கள். affirmative answers to might I அப்படிங்கிறதுக்கு நேர்முறை பதில் எவ்வாறு இருக்கும். might I borrow your book? polite request. அது ஆன்சர் பாருங்க, பாசிட்டிவ் ஆன்சர். அதாவது affirmative ஆன்சர்னா பாசிட்டிவ் ஆன்சர். yes you might. yes of course. சரி அவ்வளோதான் நம்ம தமிழ்ல. சரி, may borrow your book, that means நாம் உங்கள் புத்தகத்தை பயன்படுத்தலாம். yes you may. yes you might. might I use your book? yes you might. சரி, பயன்படுத்தலாம். அவ்வளோ. இது நேர்மறை பாசிட்டிவ் ஆன்சர். நெகட்டிவ் ஆன்சர் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபார் எ நெகட்டிவ் ஆன்சர் நோ யூ மைட் நாட் இஸ் பாசிபிள், நோ யூ மைட் நாட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது நார்மலாக ஆங்கிலத்தில் அவர்கள் பயன்படுத்துவதில்லை. அதற்காக இதை என்ன வார்த்தைகளை என்ன அமைப்பை இந்த எதிர்மறை பதிலில் எப்படி அதை பயன்படுத்துகிறார்கள் பாருங்கள். ஐ வுட் ராதர் யூ டிட். I would rather you didn't. அது நமக்கு முற்றிலும் இது புதுமையாக இருக்கிறது. I would rather you didn't. இல்லை முடியாது. I am afraid not. நெகட்டிவ் ஆன்சர், எதிர்மறை பதில். இதை நம்ம இது அவர்கள் உண்மையிலேயே ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் இவ்வாறு பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இதை நாம் பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு. எனவே அந்த பாசிபிலிட்டியில் அனுமதி கேட்டல், அனுமதி வழங்கல், அதில் எப்படியெல்லாம் என்பது ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் என்ன பார்த்துட்டோம். பாசிபிலிட்டி அடுத்து பாருங்க. சாத்தியக்கூறுகள், ஒருவேளை நடக்கலாம், ஒருவேளை இருக்கலாம் போன்றவை பாசிபிலிட்டிஸ். இந்த பாசிபிலிட்டிஸ் பிரசன்ட் டென்ஸ்லையும் ஃபியூச்சர் டென்ஸ்லையும் சொல்லலாம். இறந்த காலத்திலையும் அசம்ஷன்ல, அதாவது ஒரு உத்தேசத்தில் சொல்லலாம். பாசிபிலிட்டி முதல்ல might plus present infinitive, அதாவது நிகழ்கால எதிர்கால நிகழ்வுகளை ஒரு உத்தேசத்தில் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகளை கூறுவதற்கு பாசிபிலிட்டி இந்த might எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது. that is might plus present verb. நான் ஏற்கனவே முன்னாடி சொல்ல முடியும், நிகழ்கால எதிர்கால நிகழ்வுகளை கூறுவதற்கு பயன்படுத்தலாம். எந்த அமைப்பு? might plus present verb. பாருங்க, here might is used in the meaning perhaps, ஒருவேளை என்ற பொருளில் இங்கே might பயன்படுத்தப்படுகிறது. பாருங்க, he might tell his wife, அவனுடைய மனைவியிடம் இதை சொல்லலாம். he might tell his wife, அவன் இதை அவனுடைய மனைவியிடம் சொல்லலாம் அல்லது சொல்லுவான். Perhaps he tells or will tell his wife. Present tense as well as past tense ரெண்டுக்கும் இதை பயன்படுத்தலாம். ஒருவேளை அவன் சொல்லலாம், மனைவி எழுதலாம், ஒருவேளை அவன் சொல்லலாம். He might emigrate. Perhaps he will emigrate. Emigrate இடம்பெயர்ந்து, வாழ்வாதாரத்தை தேடி இடம்பெயர்ந்து செல்லுதல். Perhaps he will emigrate. He might emigrate means present tense. Future tense, perhaps he will emigrate. Future tense, Devi might know Ronnie's address. Perhaps Devi knows Ronnie's address. ஒருவேளை தேவி தெரிந்திருக்கலாம். எதை? ராணியினுடைய முகவரியை தெரிந்திருக்கலாம். அப்போ இது ரெண்டு காலத்துக்கும், பிரசன்ட்டுக்கும் ஃபியூச்சருக்கும். இது ஃபியூச்சருக்கு மட்டும், இது பிரசன்ட்டுக்கு மட்டும். இந்த வாக்கிய அமைப்புகளை நான் மேலேயும் சொல்லியிருக்கிறேன், மைட்டிலும் சொல்கிறேன், கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து
might can also be used in the continuous infinitives. அதாவது வெறும் might plus be plus present participle, might plus present verb பயன்படுத்தலாம், might plus be plus present அது continuous infinitive பயன்படுத்தலாம். mightக்கு பின்னாடி simple present tense வைக்கலாம், continuous அது continuous be plus present participle வைக்கலாம். பாருங்க, he might be waiting at the station, perhaps he is waiting at the station. ஒருவேளை அவன் காத்துக் கொண்டிருக்கலாம். he might be waiting at the station when we arrive. Perhaps he will be waiting at the station. he might be waiting at the station when we arrive. ரெண்டு மணி சொல்லலாம். he might be arriving at the station. ஒருவேளை அவன் காத்துக் கொண்டிருக்கலாம். ரெண்டுக்கும் பொருள் அதுதான். he might be waiting at the station சொல்லலாம். he might be waiting at the station when we arrive. Perhaps he will be waiting at the station. Perhaps he is waiting at the station. Perhaps he will be waiting at the station. இது present tense, இது future tense. Here both may and might can be used, but might slightly increases the doubt. அதாவது இந்த இடத்துல மேயும் பயன்படுத்தலாம், மைட்டையும் பயன்படுத்தலாம். ஆனா மைட்டை பயன்படுத்துவது அந்த சந்தேகத்தை அதிகரிக்கும். இங்க பாருங்க, மேய்க்கு பதில் மைட்டை பயன்படுத்தினா அந்த சந்தேகம் நிகழ்வை அதிகரிக்கும், சந்தேகத்தை அதிகரிக்கும். நடக்கக்கூடிய நடைமுறையை அந்த பாசிபிலிட்டி சாத்தியக்கூறுகளை குறைக்கும், சாத்தியக்கூறுகளை குறைக்கும். Note that in speech we can also indicate increased doubt by stressing may or might. அதை நம்ம பேசும்போது may or might ஸ்ட்ரெஸ், அதில் எதில் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது அதனுடைய சாத்தியக்கூறுகளை அது குறைக்கும். முருகன் may lend you the money. முருகன் may lend you the money. நான் பேசும்போது சொன்னேன் கொடுக்கலாம். முருகன் may lend you the money. With strong stress and may implies that this is not very likely. முருகன் may lend you the money. முருகன் ஒருவேளை உனக்கு அதை கொடுக்கலாம். இங்க அந்த மெய் அப்படின்னு நம்ம அதை அழுத்தி நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணோம்னா அது சந்தேகத்தை அதிகப்படுத்துகிறது, அனுமானத்தை அதிகப்படுத்துகிறது. சாத்தியக்கூறுகள் குறைவு, ஒருவேளை தரலாம், நடப்பதற்கான சாத்தியம் குறைவு. அதே பாருங்க, இங்க மே வச்சு சொல்லியிருக்கான். இங்க பாருங்க, வேலன் might lend you the money. வேலன் might lend you the money. With a strong stress on might implies that I do not think it is at all likely. இப்போ வேலன் may give you the money, அதனுடைய சந்தேகம் குறைவு தான். ஆனால் வேலன் might give you the money, வேலன் might give you the money அப்படின்னா அந்த சந்தேகத்தை இன்னும் அதிகரிக்கிறது. மேய்க்கு பதில் மைட்டை நீ பயன்படுத்தினா அங்க சாத்தியக்கூறுகள் குறைவு. ஒரு செயல் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஓரளவுக்கு இருக்கிறது என்றால் மேயை அழுத்து. சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு அல்லது இல்லை என்றால் மைட்டை பயன்படுத்து. அவ்வளவுதான். வேலன் might lend you the money. With a strong stress on might implies that I do not think it is at all likely. It is unlikely. That is or it is unlikely. ஒருவேளை தரலாம், நடப்பதற்கான சாத்தியம் மிக மிக குறைவு அல்லது நடப்பதற்கான சாத்தியம் இல்லை. சரிதா? மேயை பயன்படுத்தினா சாத்தியக்கூறுகள் ஓரளவுக்கு இருக்கிறது என்ற பொருள். மைட்டை பயன்படுத்தினால் சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு அல்லது சாத்தியக்கூறுகள் இல்லை. might in the negative and interrogative. இந்த மைட்டை எதிர்மறை வாக்கியத்திலும் வினா வாக்கியத்திலும் எவ்வாறு பயன்படுத்துவது பாருங்கள். அதாவது நெகட்டிவ்ல
மேயை பயன்படுத்துறது எந்த பிரச்சனையும் கிடையாது. தேவி மைட் நாட் பிலீவ் யுவர் ஸ்டோரி. தேவி மைட் நாட் பிலீவ் யுவர் ஸ்டோரி. உன்னுடைய கதையை ராணி நம்ப மாட்டாள், தேவி நம்ப மாட்டாள். Perhaps தேவி does not believe your story or will not believe your story. Present tense க்கும் சொல்லலாம், past tense சொல்லலாம். தேவி might not believe your story. நெகட்டிவ்ல might not பாருங்க, might not பயன்படும். believe your story. That is, perhaps தேவி does not believe your story or தேவி will not believe your story. Present tense, past tense ரெண்டுக்கும் பயன்படும். தேவி உன் கதையை நம்ப மாட்டாள். தமிழ்ல பாருங்க, இன் இன்டராக்டிவ். நான் ஏற்கனவே இதை மெயில என்ன சொன்னோம்னா அதே தான் மைட்லும் சொல்லுகிறேன். மைட்லும் அப்படித்தான் பயன்படுத்துறாங்க, மைட்டையும் அதே புள்ளி தான் பயன்படுத்துகிறார்கள். The interrogative is normally expressed by do you think or a construction with the be plus likely. அங்க சொன்னேன், இன்டராக்டிவ் மேயை வச்சு கேள்வி, நார்மலா கேள்வி கேட்கறது இல்லை. அதுக்கு பதில் do you think அல்லது be plus likely என்ற அமைப்பை வைத்துத்தான் ஆங்கிலத்தில் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். Do you think he is alone? Is it possible? இது சாத்தியமா? Do you think he believes your story? Is it possible? இது சாத்தியமா? Is it likely that the plane will be late? Is it possible? சாத்தியமா? Is the plane likely to be late? தாமதமாக விமானம் வருமா? Is it possible? இது சாத்தியமா? இது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்பது நெகட்டிவ்ல இந்த இடத்துல மே வச்சு கேள்வி, மைட்டை வச்சு கேள்வி கேட்க முடியாது, மேயை வச்சும் கேள்வி கேட்க முடியாது. இந்த மாதிரி கருத்துக்களை தெரிவிப்பதற்கு do you think or be plus likely வச்சுதான் வினாக்களை அமைக்க வேண்டும். பாருங்க, may for possibility very seldom introduces a sentence. நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவாக மே வெளிப்படுத்தும். இந்த மே அப்படின்னு வச்சுன்னா அது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகளை மிக குறைவாக வெளிப்படுத்தும். ஆனால் மைட்டை when we may expect you, rarely used. when may we expect you இது பெரும்பாலும் பயன்படுத்துவது. அது do you think அப்படிதான் நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஆனால் இந்த மேய்க்கு பதில் மைட் இஸ் ஜஸ்ட் பாசிபிள். மேய்க்கு பயன்படுது, மைட் ஓரளவுக்கு பயன்படுத்துகிறார்கள். நடப்பதற்கான சாத்தியக்கூறுகளை சற்று அதிகமாக மைட்டை பயன்படுத்தி வாக்கியம் வினா கேட்கலாம். Might they be waiting outside the station? Possibility is more. இது rarely used. இங்க பாசிபிலிட்டி, இந்த மாதிரி கேள்விகள் பாசிபிலிட்டி, அது சாத்தியம் அதிகம். But would they be waiting or do you think they are waiting would be more useful. இந்த மே வச்சு கேள்வி கேட்கறத விட மைட்டை வச்சு கேள்வி கேட்பது சற்று பொருத்தமாக இருக்கும், சாத்தியக்கூறுகளை ஓரளவுக்கு தெளிவாக கூடும். அந்த மைட்டை விட could you அல்லது do you இன்னும் தெளிந்த பொதுவாக could you do you என்ற அமைப்பை அதிகமாக, அதாவது பொதுவாக பயன்படுத்துகிறார்கள். மூன்றாவது பயன் பாருங்க, might plus perfect infinity. might plus present வரைக்கும் பயன்படுத்தணும். இங்க might plus perfect infinity பயன்படுத்தி கருத்தை கூறலாம். might plus curve plus past participle மே மாதிரியே தான். This form is used in speculations about past actions. அதாவது இந்த might plus curve plus past participle perfect infinity இது இறந்த காலத்தில் நடந்த ஒரு செயலை பற்றிய அனுமானத்தை, ஊகத்தை வெளிப்படுத்துவதற்கு இந்த அமைப்பை பயன்படுத்தலாம். எதிர்காலத்தில் நடந்த ஒரு செயலை பற்றிய ஊகத்தை, அனுமானத்தை வெளிப்படுத்துவதற்கு இந்த might plus curve plus past participle பயன்படுத்தலாம். இங்க பாருங்க, he might have gone, அது அனுமானம் தான். he might have gone, might have past participle. That is, it is possible that he went or has gone. Perhaps he went or
he has gone. It is possible that he went or he has gone. அப்படியும் சொல்லலாம். It is சொல்லலாம். Perhaps he went or has gone. இந்த he might have gone க்கு இவ்வளவு சொல்லலாம். It is possible that he went or he has gone. அப்படியும் சொல்லலாம். Or perhaps he went or perhaps he has gone. தமிழ்ல அதுக்கு எப்படி பாருங்க, அவன் ஒருவேளை போயிருக்கலாம் அல்லது அவன் ஒருவேளை போயிருந்திருக்கலாம். He went போயிருக்கலாம். Has gone போயிருந்திருக்கலாம். Present and simple past சொல்லலாம், present perfect சொல்லலாம். அப்புறம் நாலாவது பயிரை பாருங்கள். Might can be used in conditional type 2 and 3 instead of would to indicate possibility instead of certain result. அதாவது if plus type may வந்து if plus type 1ல பார்த்தோம். அதாவது வில்லுக்கு பதில் மேயை பயன்படுத்தினால் அது நிச்சயத்தன்மைக்கு பதில் உறுதிக்கு பதில் ஊகத்தை குறிக்கும் என்று. அதே மாதிரி if plus second type third typeல உட்டிற்கு பதிலாக மைட்டை பயன்படுத்தினால் அந்த உறுதித்தன்மைக்கு பதிலாக ஊகத்தை, அதாவது பாசிபிலிட்டியை பெர்ஹாப்ஸ் என்ற பொருளில் அது பொருள் கொடுக்கும். உட்டை பயன்படுத்தினால் நிச்சயமாக என்று பொருள் கொடுக்கும். மைட்டை பயன்படுத்தினால் ஒருவேளை நடக்கலாம் என்று பொருள் கொடுக்கும். பாருங்கள், if plus second type, if he saw you he would stop certain. He must stop நிச்சயம் நிறுத்துவான். அதாவது if he saw you he would stop certain, அதாவது he must stop நிச்சயம் உன்னை பார்த்தால் அவன் நிச்சயம் வண்டியை நிறுத்துவான். இங்க வந்து என்னது would stop. அதே மாதிரி might பாருங்க, if he saw you he might stop, possible நடக்கலாம் நிறுத்தலாம். perhaps he stops, இங்க வந்து நிச்சயமா அவன் நிறுத்துவான். இங்க might பயன்படுத்தோம்னா perhaps he stops, that is அவன் ஒருவேளை நிறுத்தலாம். அப்போ உட்டை பயன்படுத்தினா நிச்சயம் நிறுத்துவான், மைட்டை பயன்படுத்தினா ஒருவேளை நிறுத்தலாம், சாத்தியம் தான். அது நிச்சயம், இது சாத்தியம். இப்ளாஸ்ல பாரு, இப்ளாஸ் 30 பாரு. If he had seen you he would have stopped certain, அதாவது if he had seen you he would have stopped, அவன் பார்த்திருந்தால் வண்டியை நிறுத்தி இருந்திருப்பான். நிச்சயம், அவன் உன்னை பார்த்திருந்தால் வண்டியை நிச்சயம் நிறுத்தி இருந்திருப்பான். இது இறந்த காலத்தில் நடக்காத செயல். He must have stopped, அதாவது he would have stopped means he must have stopped, நிச்சயம் நிறுத்தி இருந்திருப்பான். third typeல பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல சொல்லும்போது இருந்திருப்பான், நிச்சயம் நிறுத்தி இருந்திருப்பான். அது பாசிபிலிட்டி. விட்டுனா மைட்ட பாருங்க, he might have stopped, அதே தான். if he had seen you he might have stopped, possibility. perhaps he had stopped, ஒருவேளை அவன் நிறுத்தியிருந்திருக்கலாம், ஒருவேளை அவன் நிறுத்தியிருந்திருக்கலாம். அப்போ மைட் விட்டுனா நிச்சயம், மைட்னா ஒருவேளை. அவ்வளவு. அடுத்து பாருங்க, இதுக்கு இன்னொன்று கொடுக்குறேன். if you worked harder you would get good marks, certain. second type certain, அதாவது நீ கடிந்து உழைத்தால் நிச்சயம் அதிக மதிப்பெண்களை பெறுவாய். if you worked hard, second type, if you worked hard, கடிந்து உழைத்தால் you would get good marks, நீ நல்ல மதிப்பெண்களை பெறுவாய். you must get good marks, அதிக மதிப்பெண்களை நிச்சயம் பெறுவாய். இதே பாரு, if you worked harder you may get good marks, possible. second time, சாத்தியக்கூறு. நீ கடிந்து உழைத்தால் நீ அதிக நல்ல மதிப்பெண்களை பெறலாம், பெறுவாய், நிச்சயம் பெறலாம், அது சாத்தியம். இதே வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு புறம் பாருங்க. third type, if you had worked harder you would have got good marks, certain result. third type,
நீ கடிந்து உழைத்திருந்தால் நீ அதிக மதிப்பெண்களை பெற்றிருந்திருப்பாய். இது நிச்சயமான சாத்தியக்கூறு. அதிலேயே இஃப் யூ ஹேட் ஒர்க்டு ஹார்ட் யூ மைட் ஹேவ் காட் குட் மார்க்ஸ். நீ கடிந்து உழைத்திருந்திருந்தால் நீ நல்ல மதிப்பெண்களை பெற்றிருந்திருப்பாய். நிச்சயம் பெற்றிருந்திருக்கலாம், அதாவது சாத்தியம். இப்படி இது நாலாவது செகண்ட் அண்ட் தேர்ட் டைப்ல உட்டும் மைட்டும் எவ்வாறு பயன்படுத்தினால் அதனுடைய பொருள் என்ன என்பதை பார்த்து விட்டோம். அடுத்த ஐந்தாவது பயன், மைட்டின் ஐந்தாவது பயன், மைட் இஸ் யூஸ்ட் இன் இன்டிரெக்ட் ஸ்பீச். He said you may get your books tomorrow. இங்க மே இருக்குது. He said that I might get my books the next day. இது டைரக்ட். அப்போ டைரக்ட்ல மே இருக்குது, இன்டைரக்ட்ல மைட். அதான் சொன்னேன், it is used in indirect speech. ஆறாவது பயன், might is used to suggest politely what someone should do. அதாவது ஒருவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை பணிவுடன் தெரிவிப்பதற்கு, ஒருவர் எதை செய்ய வேண்டும் என்பதை பணிவுடன் தெரிவிப்பதற்கு மைட்டை பயன்படுத்தலாம். If you need more information, you might try the internet. Polite suggestion, அறிவுரை, பணிவான், ஒரு அறிவுரையை பணிவுடன் கொடுத்தல். If you need more information, you might try the internet. உனக்கு அதிக செய்திகள் வேண்டுமென்றால் நீ வலைத்தளத்தை பயன்படுத்தலாம். You might try the internet. பணிவான அறிவுரை. Perhaps you use internet. நீ வலைத்தளத்தை பயன்படுத்தலாம். அப்போ might is used to suggest politely what someone should. ஒருத்தர் ஒரு கருத்தை எவ்வாறு ஒரு செயலை செய்ய வேண்டும் என்பதை பணிவுடன் அறிவுறுத்துவதற்கு. 7 பாருங்க. Might is used to express with annoyance what someone should have done something but not done. அதாவது இந்த might என்ன, இறந்த காலத்தில் ஒருத்தர் என்ன செய்திருந்திருக்க வேண்டும் ஆனால் செய்யவில்லை. ஒரு காரியத்தை ஒருவர் செய்திருக்க வேண்டும் ஆனால் அதை செய்யவில்லை. அதை கோபத்துடன் தெரிவிப்பதற்கு, ஒருவர் இறந்த காலத்தில் ஒரு செய்ய வேண்டிய செயலை செய்யாமல் இருந்தால் அதை எவ்வாறு கோபத்துடன் வெளிப்படுத்துவது, அதற்கு மைட்டை எவ்வாறு பயன்படுத்துவது பாருங்க. அதை சிம்பிள் ப்ரெசன்ட் இன்ஃபினிட்டிவ் வச்சும் பயன்படுத்தலாம், பெர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ் வச்சும் பயன்படுத்தலாம். பாருங்க, யூ மைட் அட்லீஸ்ட் சே தேங்க்யூ. Perhaps you say thank you with irritation. அதாவது குறைந்தபட்சம் நன்றி என்று நீ சொல்லலாம். குறைந்தபட்சம் நீ நன்றி என்று சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்திருக்கோம். சரி, குறைந்தபட்சம் நீ நன்றி என்று சொல்லலாம். நன்றி என்று சொல்லி இருக்கலாம் அப்படின்னா அது பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஆயிடும். குறைந்தபட்சம் நீ நன்றி என்று சொல்லலாம். அவ சொல்லல, அதான் சொன்னான். You might at least say thank you. Perhaps you say thank you with irritation. சொல்லலாம், அந்த கோபத்தோட சொல்றது. குறைந்தபட்சம் நன்றி நீ சொல்லி இருக்கலாம், நீ சொல்லலாம் கோபத்தோட. பெர்ஃபெக்ட் டென்ஸ் பாருங்க. They might have cleaned up before they left. Perhaps they have cleaned up with irritation. அதாவது அவர்கள் சுத்தம் செய்திருக்கலாம் கோபத்தோடு. அதாவது போவதற்கு முன்னால் அவர்கள் இந்த இடத்தை சுத்தம் செய்திருக்கலாம். They might have cleaned up before they left. இது past tense, past perfect. என்னன்னா perhaps they have cleaned up. அவர்கள் செல்வதற்கு முன்னால் இந்த இடத்தை சுத்தம் செய்திருந்திருக்கலாம், அவர்கள் சுத்தம் செய்திருந்திருக்கலாம். அப்போ மைட் இங்க பிரசன்ட் டென்ஸ், இங்க பெர்ஃபெக்ட் டென்ஸ். அடுத்து பாருங்க, 8வது பாஸ்ட் பர்பஸ். அதாவது இறந்த கால நோக்கத்தை, ஒருவருடைய இறந்த கால நோக்கத்தை தெரிவிப்பதற்கு, ஒரு செயல் ஒருவர் எதற்காக செய்தார், அதன் நோக்கம் என்ன, டு எக்ஸ்பிரஸ் த இன்டென்ஷன், த பர்பஸ் ஆஃப் எ பாஸ்ட் ஆக்ஷன். இறந்த காலத்தில் ஒரு செயலை ஒருவர் எதற்காக செய்தார் என்பதை வெளிப்படுத்துவதற்கு. பாருங்க, I asked
for help so that I might finish the work in time. இங்க வந்து இந்த so that இருக்கணும். I asked for help so that I might finish the work in time. Perhaps I finish the work in time. அதாவது என்னுடைய வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் முடிப்பதற்காக நான் உதவி கேட்டேன். என்னுடைய பணியை குறிப்பிட்ட நேரத்தில் முடிப்பதற்காக நான் உதவி கேட்டேன். I asked for help so that I might finish the work in time. அப்போ இந்த பர்பஸ் வரும்போது இந்த so that இருக்கணும். Here the purpose was finishing. Here the purpose was finishing the work in time. இங்க வந்து என்ன அப்படின்னா இங்க பர்பஸ் என்ன? I asked for. இந்த might வந்து பர்பஸ். என்ன பர்பஸ்? வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் முடித்தல். இங்கே நோக்கம் வேலையை நேரத்தில் முடித்தல். அடுத்து இந்த might although இருப்பினும் என்ற பொருளிலும் பயன்படுத்தலாம். Might is used to say two things which are opposite to each other but true but nature. அதாவது ஒன்றுக்கொன்று எதிரான இரண்டு செயல்களை கூறுவதற்கு ஆல்தோவை வச்சும் மைட்டை பயன்படுத்தலாம், ஆல்தோ இல்லாமலும் மைட்டை பயன்படுத்தலாம். பாருங்கள், he might be nearly 17 but he is still very immature. 17 வயசாகுது, இன்னும் அவனுக்கு முழு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லை. though he is 17, he might be nearly 17 though he is 17. 17 வயதாகியும் அப்படின்ட்டு பொருள், அவனுக்கு இன்னும் மூல வளர்ச்சி இல்லை. அதே மாதிரி ஆல்தோவை டைரக்டாகவும் பயன்படுத்தலாம். ஆல்தோ she might understand his beliefs, she could not accept them. அவனுடைய நம்பிக்கைகளை அவள் புரிந்து கொண்டாலும் அதை அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை. although she might understand his belief, அவனுடைய நம்பிக்கைகளை அவள் புரிந்து கொண்டாலும் she could not accept them, அதை அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை. though she understands, அவள் புரிந்து கொண்டாலும், அதன் பொருள் இங்க இந்த might. அடுத்து 10வது பயன் பாருங்க, ஃபார்மல் கொஸ்டின். அது முறையான கேள்வியை கேட்பதற்கு மைட்டை பயன்படுத்தலாம். might is used to ask a question in a formal way and rather in unfriendly way. அதாவது முறையில்லாம முரட்டுத்தனமான கேள்வி கேட்குறதுல அதாவது அந்த முரட்டுத்தனமான கேள்விகளை முறையான வழியில், கேள்வி வந்து முறையான கேள்வி தான், ஆனால் கேட்கக்கூடிய முறைதான் சரியான முறை, தவறான முறை. கேள்வி சரியான கேள்வி, கேட்கக்கூடிய முறை தவறான முறை. கேள்வி சரியா இருக்கும் அது, ஆனால் நம்ம அதை கேட்கும் போது எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அதை கோபத்தோடையோ அல்லது வேகத்தோடையோ கேட்கறது. பாருங்க, மரியாதையின்றி கேள்வி கேட்டார், ஃபார்மல் கொஸ்டின், மரியாதை இல்லாமல் கேள்வி கேட்டார். and you and who you might be, young man, and who you might be, young man, asking in an unfriendly way. and who you be, and who you be, young man, and who you might be, and who you might be, young man. சரி நீ யார், சரி நீ யார், கோபத்தோடு, சரி நீ யார், கோபத்தோடு கேட்ட, மரியாதையின்றி கோபத்தோடு கேட்ட. and who you might be, and who you might be, young man, and who you might be, young man. The question is formal but the way of expression is not formal. that is formal question. அதாவது கோபத்தோட கேட்கணும். சரி நீ யாரியா, சரி நீ யாரியா, it's okay. who might you be, young man, மரியாதை. இவ்வாறு பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, இவ்வாறு மே அண்ட் மைட் என்ற இரண்டு மாடல் துணை வினை சொற்களையும், மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ், குணாதிசய அதாவது குணங்களை, குணாதிசய துணை வினை சொற்கள், குணங்களை வெளிப்படுத்தக்கூடிய, பண்பை வெளிப்படுத்தக்கூடிய
ஒரு சொல்லின் ஒரு 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 கூற்றின் தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய துணை வினை சொற்கள் பற்றி மைட், மே, மைட் ரெண்டு ஒரே குடும்பம். மெயினுடைய பாசனஸ் மைட். ஆனால் மைட்டையும் நிகழ்காலத்திலையும் பயன்படுத்தலாம், எதிர்காலத்துக்கும் பயன்படுத்தலாம். மைட்டை, மேயை நிகழ்காலம் எதிர்காலத்துக்கும் பயன்படுத்தலாம். சில இடங்களில் இறந்த கால நிகழ்வுக்கும் பயன்படுத்தலாம். ஏன்னா பெர்ஃபெக்ட் டென்ஸோட மே பிளஸ் பெர்ஃபெக்ட் இறந்த கால செயல்களுக்குமே. அதே மாதிரி மைட்டை நிகழ்கால செயலுக்கும் பயன்படுத்தலாம், எதிர்கால செயலுக்கும் பயன்படுத்தலாம். அதுபோன்று இறந்த காலத்தில் நடந்த செயல்களை யூகிப்பதற்கும் தெரிவிப்பதற்கும் மைட்டை பயன்படுத்தலாம். இவ்வாறு 7, அதாவது மேய்க்கு 7 பயன்கள் கொடுத்துருக்குறேன். ஆனால் அது உட்பிரிவுகள் அதிகமாக இருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு 10-15 பயன்கள் மேய்க்கும். அதே மாதிரி மைற்றுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 பயன்கள் கொடுத்துருக்கிறேன். ஆனால் அதை சப்டிவிஷனாக உள்ளே வச்சிருக்கிறேன். பல்வேறு இடங்களிலிருந்து சேகரிக்கப்பட்ட இலக்கண ஆங்கில இலக்கண அமைப்புகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். எனவே மே, மைட் பயன்படுத்தி அனுமதி கேட்டு பெர்மிஷன், பாசிபிலிட்டி அனுமானத்தை, அதாவது நடக்கக்கூடிய தன்மை, சாத்தியக்கூறுகள், அப்புறம் வேற மாதிரி கருத்துக்களை எப்படி பெர்மிஷன் கேட்கறது, எப்படி பெர்மிஷன் கொடுக்கறது, அது அனுமதி எப்படி கேட்கறது, அனுமதி எப்படி கொடுக்கறது, இதையெல்லாம் எங்கெங்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம் என்பதை முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள். இதுவரை எனது பாடத்தை கவனமுடன் கவனித்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.